வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி கார் குண்டுவெடிப்பில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல். காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். திருப்புவனம் அருகே காவல்துறை வாகனம் மோதி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த விவகாரம். குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. கடந்த முறை தோல்வியுற்ற வேதாரண்யம் தொகுதியை வென்றே தீர வேண்டும் என்று திமுக நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டிப்பு. பல்லாவரம் தொகுதியில் உட்கட்சி பூசல் என்ற சலசலப்பே இருக்கக்கூடாது எனவும் 1-to-1 சந்திப்பில் உத்தரவு. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக நடத்தியது அறிவு திருவிழா அல்ல, தாவேகாவை திட்டும் திருவிழா என விஜய் மறைமுக காட்டம். அவதூறு ஒன்றையே சிலர் அடிப்படை கொள்கையாக கொண்டுள்ளதாகவும் சாடல். பவள விழா பாப்பா, நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்தே நாடே சிரிக்கிறது பாப்பா. திமுகவை கடுமையாக சாடி தாவேகா தலைவர் விஜய் அறிக்கை. திமுகவின் ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக்கப் போகும் ஒரு பக்கா மாஸ் கட்சி தாவேகா என விஜய் சூளுரை. எந்த கொம்பனாலும் தங்களை வீழ்த்த முடியாது என்பது அதிகார மயக்கம் என விமர்சனம். மத்திய அரசில் இருப்பது உங்க ஐயா இல்லை, எங்கள் ஐயா மோடி என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேச்சு. மோடிதான் எங்கள் டேடி எனவும் மீண்டும் விலாச. மத்திய அரசு யார் இருக்கா? உங்க ஐயா இல்ல, எங்க ஐயா மோடி, எங்க டேடி இருக்காரு. நாங்க சொன்னாதான் ரயிலுக்கு அனுப்பி கொடுப்பாரு, மாணிக்காக சொன்னா அனுப்பி கொடுக்க மாட்டாரு. சென்னை டிஜிபி அலுவலகம் அருகேயே கொள்ளை நடந்தது. முதல்வர் காவல்துறை எந்த லட்சணத்தில் நிர்வாகம் செய்கிறார் என்பதற்கு சாட்சி. வேலியே பயிரை மேய்ந்தார் போல் காவல்துறை சார்ந்தோரே குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக அதிமுக காட்டம். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனின் பதவிக்காலத்தின் நாள்கள்தான் எண்ணப்பட்டு வருகிறது. திமுகவின் நாள்கள் எண்ணப்பட்டு வருகிறது என்ற கருத்துக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலடி. நாகேந்திரனுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பதவி நாட்கள் தான் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. அந்த நாட்கள் எண்ணுவதற்கு அங்கே இருக்கின்ற மூத்த தலைவர்கள் அண்ணாமலை உட்பட எல்லோரும் கவுண்டவுனை ஸ்டார்ட் செய்துவிட்டார்கள். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரி வசூல், அபராதம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வரை அண்டை மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது. ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் திட்டவட்டம். நீதிமன்றத்துக்கு போறதுங்கிறது உடனடியே தீர்வு எங்களுக்கு கிடைக்காது. ஒரு நாளைக்கு 2500 டாக்ஸ், எவ்வளவு டியூ, எவ்வளவு பேருக்கு சேலரி எல்லாம் டெய்லி பார்க்கணும். நாங்க நீதிமன்றத்துக்கு போய் எப்ப சார் தீர்வு காண்றது? அதையெல்லாம் வச்சுதான் தமிழக அரசு நல்ல முடிவு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழக அரசு நல்ல முடிவு சொல்ற வரைக்கும் வெளி மாநிலங்களுக்கு நாங்க பேருந்து இயக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற போனா அங்கேயும் டாக்ஸ் கட்டணும், இங்கேயும் கட்டணும். நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னி முறைகேடு நடந்த விவகாரம். கைதான இடைத்தரகர்கள் ஆனந்த், ஸ்டாலின், மோகனிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை.
தென்காசி அருகே அரசு பள்ளி ஆசிரியரை மதுவில் விஷம் கலந்து கொலை செய்த கள்ளக்காதலி. சதித்திட்டம் போட்டு கொலை செய்த 3 பேருக்கு ஆயுள் மற்றும் 7 வருட கடுங்காவல் தண்டனை விதிப்பு. திருமயம் அருகே அரசு பள்ளி மாணவியிடம் பாலியல் அத்துமீறல். குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு. நெல்லையில் தெருநாய் கடித்து ரேபிஸ் தொற்று பாதிக்கப்பட்ட இளைஞர் உயிரிழப்பு. தாமதமாக சிகிச்சை எடுத்துக் கொண்டதே உயிரிழப்பிற்கு காரணம் என மருத்துவர்கள் தகவல். திருச்சியில் மகப்பேறு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்த விவகாரம். மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் பெண் உயிரிழந்து விட்டதாக கூறி உறவினர்கள் போராட்டம். சிவகங்கையில் காவலர்களின் வாகனம் மோதியதில் பைக்கில் வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம். விபத்தை ஏற்படுத்தி தப்பியோடிய 5 காவலர்களையும் பணி நீக்கம் செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் போராட்டம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராகாத கல்லூரி கல்வி இயக்குநருக்கு எதிராக வாரண்ட். கல்லூரி கல்வி இயக்குநரை நவம்பர் 21ஆம் தேதி ஆஜர்படுத்த வாரண்ட் பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலக வளாகத்தில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டம். அரசாணை 24 ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கம். சென்னை ECRல் மருத்துவர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. காலை 8 மணி முதல் 10 பேர் கொண்ட அதிகாரிகள் அதிரடி ரெய்டு. ஜனவரியில் நடக்கும் தேமுதிக மாநாட்டை இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையில் நடத்த வேண்டும். தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அறிவுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நங்கிலிகொண்டா சுங்கச்சாவடியில் அரசு பேருந்துகளை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. சுங்கச்சாவடி ஊழியர்களோடு ஓட்டுநர் நடத்துனருடன் இணைந்து பயணிகள் வாக்குவாதம். சிவகங்கை மாவட்டம் ஏனாபுரம் கிராமத்தில் மினி பேருந்தின் படியில் நின்று பயணித்த +2 மாணவர் உயிரிழப்பு. எதிரே வந்த பள்ளி பேருந்தும் மினி பேருந்தும் உரசிய போது படிக்கட்டில் பயணித்த நிலையில் சோகம். தூத்துக்குடி கடற்பகுதியில் 2ஆம் நாளாக தமிழக கடலோர பாதுகாப்பு காவல்துறையினர் தீவிர ரோந்து பணி. டெல்லியில் நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவத்தின் எதிரொலியாக நடவடிக்கை. மேகதாது அணை திட்டத்தால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கருத்து. நல்ல மழை பெய்ததால் இம்முறை தமிழகத்திற்கு கூடுதலாக 150 டிஎம்சி தண்ணீர் திறந்துள்ளதாகவும் மைசூருவில் பேட்டி. டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் தோட்டாக்கள் உட்பட 40 மாதிரிகள் சேகரிப்பு.
வெடிபொருள்கள், இரு தோட்டாக்கள் உள்ளிட்ட மாதிரிகளை தடயவியல் நிபுணர்கள் சோதித்து வருவதாக தகவல். டெல்லி கார் வெடிப்பிற்கு மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் மருத்துவர் உமர் மேலும் 2 கார்களை வாங்கியுள்ளது கண்டுபிடிப்பு. 2 கார்கள் எங்கே என போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. டெல்லி கார் வெடிப்பு வழக்கினை விசாரிக்க 10 பேர் கொண்ட குழுவினை அமைத்தது NIA. முத்துராமலிங்க தேவர் வாழ்க்கை வரலாற்று திரைப்படமான தேசிய தலைவர் தேவர் பெருமானுக்கு தடை கோரி ஹைகோர்ட்டில் வழக்கு. காமராஜரை அவமதிக்கும் விதமாக காட்சிகள் இடம்பெற்றுள்ளதால் இரு சமூகத்தினர் மத்தியில் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மனுதாரர் குற்றச்சாட்டு. இயக்குனர் பிரபு சாலமன் தயாரித்து இயக்கியுள்ள கும்கி 2 படத்தை வெளியிட இடைக்கால தடை. 2.5 கோடி ரூபாய் கடனை திருப்பித் தரவில்லை என சினிமா பினான்சியர் தொடர்ந்த வழக்கினில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள SIT அலுவலகத்தில் நடிகர் விஜய் தேவரகொண்டா ஆஜர். ஆன்லைன் சூதாட்ட செயல் விளம்பரத்தில் நடித்தது தொடர்பான வழக்கினில் விசாரணை.